தனுசு ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கு மேம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு அந்த குணத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். குணம் நல்ல மாற்றத்துக்குள்ளே தனுசு ராசி போக போகிறாங்க. அதனால என்ன பலன்கள்லாம் அனுபவித்து போகிறாங்க. செல்ஃப் லவ் அப்படிங்கிறத நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத பணத்தை கொடுக்கறது, ஒரு உதவிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியாது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க தனுசு. ஸோ அந்த ஒரு செக்ரிகேஷன் அப்படிங்கிறது தனுசுக்கு வரும். பொதுவாக கடகராசியும் தனுசு ராசியும் இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே ஃப்ரீக்வெண்ட்டாக மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தொழிலில் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஒரு ஃபார்ம் வைக்கிறது, ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அந்த மாதிரி வச்சு அதில் கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, பாலுடைய பை ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணும் பட்சத்தில் தனுசுக்கு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒரு டாக்டரை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நோய் கொஞ்சம் சட்டுன்னு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சொன்ன மாதிரி கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு பாண்ட்ஸ் வாங்குறது, டிஜிட்டல் கோல்டு பீஸ், இந்த மாதிரி கோல்டுலேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய பார்ட்னரை நம்பணும். நீங்கள் கல்யாணம் ஆகிட்டாலும் அவங்கள நம்பணும், ஆக போகுதுனாலும் அவங்கள நம்பணும். நம்பும் பட்சத்தில் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். என்று அம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். தனுஷ் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மேம். தனுஷ ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கு மேம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு அந்த குணத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் சேஞ்ச், குணம் நல்ல மாற்றத்துக்குள்ளே தனுசு ராசி போக போகிறாங்க. அதனால் என்ன பலன்கள்லாம் அனுபவிக்க போகிறாங்க. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற பழமொழியை எழுதி வச்சு அதை படிச்சுட்டே இருக்க போகிறாங்க தனுசு ராசிக்காரங்க. என்ன காரணம்னா, இது பண விஷயத்தில் மட்டும் சொல்லலை, பொதுவாகவே தனுசு ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ நாள் ஒரு காலே வராது. எங்கேயாவது வெளில போகணுன்னா இவங்களுக்கு கால் வரும், வெளில போகலாம் வரியா அப்படிம்பாங்க. இல்லை நான் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் அந்த ஜாமான் தூக்கி தர்றது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, ஒரு பண தேவை, பணம் கொடுக்குறியா, இதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இவங்களை நாடிட்டே இருப்பாங்க. இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி இதிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய முயற்சிகளை தனுசு கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கும். செல்ஃப் லவ் அப்படிங்கிறத நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத பணத்தை கொடுக்கறது, ஒரு உதவிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியாது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க தனுசு. ஸோ அந்த ஒரு செக்ரிகேஷன் அப்படிங்கிறது தனுசுக்கு வரும். பொதுவாக கடகராசியும் தனுசு ராசியும் இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே ஃப்ரீக்வெண்ட்டாக மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்மளை யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் ஹெல்ப் பண்ண முடியாது, என் வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருடமாக தனுசுக்கு இந்த 2026 அமைய போகுது. தனுசு ராசி நேயர்கள் இந்த 2026ல் ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது, இது ஒரு விஷயம் இவங்களுக்கு மைனஸாக இருக்க போகுது இந்த புத்தாண்டு அப்படின்னா அது எதுவாக இருக்கும் மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, தன்னை தானே நிறைய பேண ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, வெளியில் அடிக்கடி போகிறது, தனக்கு மூவி பார்க்க பிடிக்கும்னா தேட்டர் போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏதோ ஒரு கண்ட்ரோல்லே உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், யாரை கூட இருக்கலாம். தன்னுடைய அன்றாட தேவைகளை செஞ்சுக்கிறதுக்கே ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்துட்டு இருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சிகளெல்லாம் உடைச்சு தனக்கு பிடிச்ச மாதிரி தனுசு வாழ போகிற ஒரு வருடமாக 2026 இருக்கும். ஒரு நல்ல ஆரம்பம்னே சொல்லிடலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்ன காரணம்னா, இவ்வளோ நாளாக அந்த ராசிநாதன் குரு இருக்கிறார்ல, 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். ஸோ தானே தனக்கு எதிரி, தான் எடுக்கக்கூடிய முடிவுகளாலே தான் கவலைப்படுறது, தனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டா கூட அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கு தான் ஒரு கில்டாக குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறது, ஒரு சாப்பிட்டா கூட யோசிக்கிறது யாராவது என்ன சொல்லுவாங்களோன்னு, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்துக்குள்ளே தனுசு தன்னால் போய் உட்காந்துருந்தாங்க. அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வருடமாக 2026 தனுசு இருக்கும். தனுசுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுறதுனால கடன் நோய், இந்த 2 பிரச்சனைகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக மாறி மாறி தனுசுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹெல்த்லேயும் சரி கடன்லேயும் சரி தனுசு பொதுவாக ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் தனுசுக்கு அமையுது. தனுசு ராசினியர்கள் 2026ல் ஒரு ராசினரிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது எந்த ராசினராக இருப்பாங்க மேம்? தனுசு ராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு ராசிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சிம்ம ராசிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மம் சீறிட்டே இருக்கும், தனுசு ரொம்ப நிதானமாக இருக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்க அவங்க வழியில் நல்லவங்க, தனுசு இவங்க வழியில் நல்லவங்க. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. அவங்க லூப்பில் போய் இவங்களும் மாட்டிக்கக்கூடாது. இவங்களுக்கு ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்கு 4ல் சனி, சிம்மத்துக்கு 8ல் சனி, இது ரெண்டும் சேர்ந்து ஏதாவது பண்ணுச்சுன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். சிம்மராசிக்காரங்களை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அவங்க நல்லது நினச்சி தான் உங்களுக்கு பேசுவாங்க, பட் அது உங்களுக்கு கெட்டதாக முடியும்.
சிம்ம ராசியில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கூட அவங்க கைடன்ஸை நீங்கள் கொஞ்சம் கேட்காம இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை அவங்கள கேட்டுட்டு எடுக்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறது, இல்லை அவங்க சொல்கிறாங்கன்னு ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு இடத்துல போய் பணத்தை போடுறது, இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாயிடும். தனுசு ராசி நேயர்கள் வந்து மேம் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 2026 எந்த மந்தில் அந்த பிஸ்னஸ் தொடங்கலாம், அது எந்த துறை சார்ந்து தொடங்கினாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது அதிக அளவு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள் இந்த 2026 ஆண்டில் தொழில் தொடங்கலாமான த ஆன்சர் இஸ் எஸ். நிச்சயமாக தொடங்கலாம். தொழிலில் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. மார்ச் மந்த்துக்கு மேலேயே இவங்க பிஸ்னஸ் தொடங்கினாங்க அப்படின்னா அதில் நல்ல சக்ஸஸ் அண்ட் ப்ராஃபிட் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். ஆர்கானிக்கான விஷயங்களை மையப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, விவசாயம் பண்ணி விவசாய பொருட்களை பை ப்ராடக்ட்ஸ் ஆக்கி அதை சேல் பண்ணுறது, ஒரு ஃபார்ம் வைக்கிறது, ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அந்த மாதிரி வச்சு அதில் கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, பாலுடைய பை ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, ஃபுட் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நாட்டு மருந்து கடை வைக்கிறது, உரக்கடை வைக்கிறது, அக்ரி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணும் பட்சத்தில் தனுசுக்கு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு டீ கடை, பேக்கரி, இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் பார்லர், இந்த மாதிரியான கடைகள் கூட ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கூட வைக்கலாம் தனுசு. அது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். தனுசு ராசியில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேம் அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை நான் ஒரு வேலை மாற்றம் பண்ண போகிறேன், வேறு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா இந்த 2026 அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இந்த டைமில் பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கிடைக்குமாங்க மேம்? 2026 ஆண்டு அர்த்தாஷ்டம சனிலையும் தனுசு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் 6ஆம் அதிபதி. அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல தனுசு ராசிக்காரங்க பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக பழகணும். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தப்பான ஒரு ஃபால்ஸ் எலிகேஷன்ஸ்குள்ளே போய் நீங்கள் மாட்டலாம், இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்ட போய் அது ஒரு பிரச்சனையாக அமையலாம். இல்லை நீங்கள் இங்கே டீசெண்டாகவே பழகிட்டு இருந்தாலும் ஏதாவது தேவையில்லாத அன்வான்ட் டாக்ஸ் அந்த சைட்லேருந்து வந்து அதனால் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை ஆகலாம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கோர் பெனிஃபிட்டான உங்கள் கரியரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. நல்ல வேலையிலேருந்து, நல்ல கம்பெனிலேருந்து இந்த சோஷியல் சர்க்கிள்னால என் வேலை போச்சுங்கிற ஒரு அமைப்பு தனுசுக்கு வந்துடக்கூடாதுன்னா கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட அதிகமாக வச்சுக்கக்கூடாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேமிலி விஷயங்களை போய் அங்கே கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது, ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் தனுசு அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கரியர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது பண்ணலாமா? எல்லாருக்குமே அது ஒரு பயம், தயக்கம் எல்லாமே இருக்கு மேம். ஸோ அப்படி அமைஞ்சாலுமே அதில் ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய பீரியடில் கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் நடந்தாலும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுசுக்கு கல்யாணம் நடக்கும். என்ன ரீசன்னா, குருவே போய் 7ல் உட்காந்துட்டு ராசியை பார்க்குறாரு. அப்போது இந்த ராசி நாதனே போய் 7ஆம் இடத்துல உட்காரும்போது தன் விருப்பத்தை விட கூட அதிகமான ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்கும். சில பேருக்கு கண்டிப்பாக நடந்துடும், நானே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, பார்க்க குட் லுக்கிங்காக இருக்கிறாங்க, நமக்கு இப்படி ஒரு பார்ட்னராக அப்படிலாம் நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்க தான் செய்யுது, நாட்டில் இல்லாமல்லாம் இல்லை. ஸோ அந்த அமைப்புலேயே ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. அதில் வந்து பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்ன ஆகும்னா, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய இன்செக்யூரிட்டி வரும். அந்த பார்ட்னரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஏன் நம்மளை சூஸ் பண்ணாங்க, இவங்க வேறு பார்ட்னரை சூஸ் பண்ணிடலாம், இவங்க பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்களா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி இவங்களே செல்ஃப் டவுட் ஆகி நிறைய கொஷின் பண்ணி பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ தனுசு கொஞ்சம் ஒரு செக்யூர்டாக இருக்கணும், நம்பணும், உங்களுடைய பார்ட்னரை நம்பணும். நீங்கள் கல்யாணம் ஆகிட்டாலும் அவங்கள நம்பணும், ஆக போகுதுனாலும் அவங்கள நம்பணும். நம்பும் பட்சத்தில் அரேஞ்ச்ட் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், நிச்சயமாக ரெண்டுமே கைகூடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு இருக்குது. ராசியை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், ரொம்ப ரேராக தான் அமையும். ஸோ 2026 தனுசுக்கு திருமணத்துக்கான ஒரு ரொம்ப நல்ல வருஷம்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த அளவு சாதகமாக இருக்குது? அப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சாலுமே அதில் ஏதோ பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? 2026 ஆண்டு தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட சனி வந்து ஒரு மிட் டிகிரியில் ஒரு பீக்கில் போயிட்டுருக்கிறாருன்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்திரமாக தான் அர்த்தாஷ்டம சனி வந்து நடந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ். என்ன காரணம்னா, 5ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்க தான் இந்த வருஷம் பிறக்குது. அதே மாதிரி 8ஆம் அதிபதியான சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமி நிலையில் இருக்கிறாங்க. அப்போ சந்திர அதியோகத்துக்குள்ளே தான் இந்த செவ்வாய், சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் இருக்கிறாங்க. சூரியன் வந்து பாக்யாதிபதி, தகப்பனாகக்கூடிய யோகம், பாக்கியம், தகப்பனாகிறதும் தாயாகிறதும் ஒரு பாக்கியம், அதை கொடுக்குற பாக்யாதிபதி சந்திரதி யோகத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தம் இருக்குது. அதில் டவுட்டே இல்லை. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் எந்த மந்தில் பண்ணணுங்கிறத பார்த்துக்கணும்.
ஏன்னா என்னதான் சந்திரன் வந்து சந்திராதி யோகத்தை கொடுத்தாலும் சந்திரன் அஷ்டமாதிபதி, அதை பௌர்ணமி சந்திரன் பார்வைன்னு எடுத்துக்கிறதோட அஷ்டமாதிபதி பார்வைங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது கரெக்டான மந்த்ஸ் பார்த்து நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்க்கணும்னு சொல்லிக்கணும். ஸோ இந்த 2026 தனுசு ராசினர் எந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்? தனுசு ராசி நேயர்கள் இந்த 2026 ஆண்டில் IVF, IUI இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட், அர்த்தாஷ்டம சனி வேறு நடக்குது. இதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், நிறைய ஃபினான்ஷியலாகவும் ஸ்பெண்ட் ஆகும். 2-3 வாட்டி பண்ணி ஃபெயில் ஆகிட்டு அந்த நம்பிக்கையே நாங்கள் இழந்துட்டோம். டாக்டர்ஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை, மெடிசின்ஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையை கூட நாங்கள் ஆல்மோஸ்ட் இழந்துட்டோம். போகாத கோயிலே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்குது. உங்களுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். ஸோ எந்த மந்த்ஸ்லலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் அதோட சக்ஸஸ் ரேட், அதோட ரேஷியோங்கிறது அதிகமாகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல ஜான்வரி மந்த்தே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரனோட வலு அதிகமாக இருக்குது. 5ஆம் அதிபதி வந்து சந்திராதி யோகத்துக்குள்ளே வராரு. ஜான்வரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டே, பௌர்ணமி. ஸோ ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் மந்த் மட்டும் விட்டுருங்க. ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும். ஏப்ரலும் கூட வேண்டாம். மே மந்த் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கேட்டிங்கன்னா செப்டம்பர் மந்த் மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல்நலத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்? இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே குறையுமா இல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அலர்ஜிஸ், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு வீசிங் இருக்கலாம், சில பேருக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், மைக்ரைன் ஹெட்டேக்கு, கிளஸ்டர் ஹெட்டேக்னு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ஹெட்டேக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தனுசு வந்து அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா அன்றாடம் வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த நோய் தன்னை விட்டு தானாக போனால் தான் உண்டு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் 1 மந்த் வரைக்கும் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துலேருந்து இந்த வருஷத்தை தொடங்குறதுனாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அதிகமாக ஆட்படுவாங்க தனுசு ராசிக்காரங்க. இவங்க சித்தால மெடிசன் எடுத்துக்கும் போது அதனால் நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வரணும். சில ஃபுட்டு வந்து இந்த மாதிரியான அலர்ஜிஸை ட்ரிகர் பண்ணும். பட் தெரியும் இவங்களுக்கும் வந்து ட்ரிகர் பண்ணணும். ஆனாலும் அதே சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு டாக்டரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, வியாழக்கிழமையில் போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நோய் கொஞ்சம் சட்டுன்னு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 2026 பண்ணலாமாங்க? தனுசு ராசி நேயர்கள் 2026 ஆண்டு அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் ஷேர்ஸ், மியூச்சுவல்ஸ்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். 12 ராசிகள்லையுமே ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல்ஸில் நல்ல லாபத்தை எடுக்க போகிற ராசி தனுசு ராசி. போன வருஷங்கள்லாம் அப்படி இல்லை. அதுக்கு வந்து நான் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன். என்ன மேம் சொல்கிறீங்க, போன வருஷம் தான் நான் லாஸ் பண்ணேன்னா, எஸ் லாஸ் தான் ஆகும். கோச்சாரம் சரியில்லை. இந்த வருஷம் நல்லாயிருக்கு. ஸோ அப்போது நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்காக கண் மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 8ஆம் இடம் அதிக வலுவோடு இருக்குது. சந்திரன் கிட்டத்தட்ட ஃபுல் மூன், ஒரு 10 டிகிரி வந்துட்டார்னா ஃபுல் மூன். அந்த அளவுக்கு பலன்னு இருந்து வந்து இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறாரு. 8ஆம் அதிபதி வேறு சந்திரன். நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு வருஷம் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு. சொன்ன மாதிரி கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு பாண்ட்ஸ் வாங்குறது, டிஜிட்டல் கோல்டு பீஸ், இந்த மாதிரி கோல்டுலேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நகை சீட்டு போட்டிங்கன்னா கூட அது நல்ல லாபத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வருடம் தான் தனுசுக்கு. ஷேர்ஸ்லேயும் போடலாம், ஸ்டாக்ஸ்லேயும் போடலாம், மியூச்சுவல்ஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹை ரிஸ்க்கு கூட போடலாம். அதுக்கான மந்த் மட்டும் ஜாதகத்தில் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த லோன், இஎம்ஐ, பர்சனல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்கா மேம்? ஸோ அவங்களுக்கு அந்த லோன் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை புது கடன் வருமே இந்த காலகட்டத்தில் வருவாங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டு கடன் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது? 6ஆம் அதிபதி போய் 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குடும்ப நபர்கள் இவங்களுடைய சப்போர்ட் மூலமாக கடன்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது தனுசுக்கு இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. சில அக்ரி லோன் வந்து தள்ளுபடி ஆகலாம். ஏன்னா ஏற்கனவே ஆட்சி மாற்றம்லாம் வரப்போது கோல்டு லோனு, அக்ரி லோன் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தாங்கன்னா அது தள்ளுபடி ஆகிறதுக்கான ஒரு யோகம் தனுசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து லோன் வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் எடுத்து லோனை வந்து சீக்கிரமாக அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடனால யோகம்னு சொல்லுவாங்க. மாற்றார் பணத்தால் யோகம், எதிரியுடைய பணத்தால் யோகம், அதெல்லாம் கொடுக்குறது வந்து 8ஆம் இடம். ஸோ அந்த 8ஆம் இடம் வளர்த்துருக்கும் போது நீங்கள் என்ன கடன் வாங்கினாலும் கடன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். நம்ம பொதுவாகவே கடன்னா தப்புன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. கடன் வாங்கி முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கடன் வாங்கலாம். ஓகே, நல்லா வாங்கலான்னு மேம் சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் போய் கடன் வாங்கிட்டு இருக்காதீங்க. தேவைக்கு கடன் வாங்க, ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கங்க. தனுசு ராசினர் இந்த வருடம் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா அதை சொல்லலாங்க மேம்? தனுசு ராசி நேயர்கள் இந்த 2026 ஆண்டு
நிச்சயமாக போயிட்டு வர வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சகலமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். தனுசுக்கு திருச்செந்தூருக்கு நிகரான ஒரு முருகன் கோவில் கழுகுமலை முருகன் கோவில். கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ சவுத் சைடு தான், திருநெல்வேலி பக்கம். திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் கழுகுமலை கோவில். நீங்கள் அழகாக மேப்லாம் பார்க்கலாம் கூகுளில். கழுகாசல மூர்த்தி இங்கே உள்ள பெருமான் பேர். இது வந்து ஒரு ராக்கெட் டெம்பிள் தான். ஸோ எப்படி நீங்கள் கிரிவலம் திருவண்ணாமலையிலாம் போகிறீங்களோ அதே மாதிரி கழுகுமலையிலையும் நீங்கள் கிரிவலம் போகலாம். ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். லொக்காலிட்டியில் வந்து நிறைய திருமணங்களும் அந்த கோவிலில் நடக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அன்னதானமும் நடக்கும். அங்கே நீங்கள் சாப்பிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல பலன்கள், பெரிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போனீங்கன்னா அடுத்து நானே வேறு கோவிலுக்கு போக சொன்னாலும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு பிரசித்தியானது கழுகாசல மூர்த்தி கோவில் கழுகுமலையில் இருக்குது. தனுசு ராசினருக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் கொடுக்கணும், லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் நடக்கணும், இந்த 2026 அவங்க தொழுவது எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கணும்னா அது என்ன பரிகாரம் சொல்லலாங்க மேம்? 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் பண்ணும்போது ஒரு சிறப்பு பரிகாரம் நாங்கள் பண்ணுறோம், எதை பண்ணால் நல்லா இருப்போம்னா சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கும். அந்த சிவன் கோயிலில் பிரதோஷம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். கரும்பு சாறு, சுகர் கேன் ஜூஸ் இருக்குது இல்லையா, அதை வாங்கி நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. இஃப் இன்கேஸ் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா சுத்தமான மலை தேன் கிடைச்சதுன்னா அதை நீங்கள் வாங்கி கொடுங்க, அல்லது வெல்லம் வாங்கி கொடுங்க சிவன் கோயிலுக்கு. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை பெற்று தரும். வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள், குறிப்பாக மாமனார் மாமியாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தனுசு ராசிக்கு விலகக்கூடிய ஒரு பரிகாரத்தை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து உங்களுக்கு பண்ணித்தரும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக மாதம் பிரதோஷத்துக்கு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னால் நடக்க போகுது அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.